அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. ஸோ கடந்த கிளாஸில் நம்ம இஃப் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் டேக் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறவங்க அக்ரி பண்ணிக்கிறதுக்காக. சரிங்களா? சொல்லக்கூடிய சென்டென்ஸுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறவங்க அக்ரி பண்ணிக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ இதில் சுருக்கமாக சொல்லணும்னா, சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது டேக் வந்து நெகட்டிவாக இருக்கும். சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்கும் பொழுது டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? எதுக்காக சார் பாசிட்டிவான சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் டேக் பயன்படுத்துகிறாங்க? எதற்காக நெகட்டிவான சென்டென்ஸுக்கு பாசிட்டிவ் டேக் பயன்படுத்துகிறாங்க? அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ என்னுடைய நண்பன் கிட்ட வந்து பேனா அடிஷ்னலாக 2-3 பேனா வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியும். பெண் வந்து அவன்கிட்ட இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ நான் என்னப்படி கேட்பேன், உங்ககிட்ட இல்லையா? இட் மீன்ஸ் அவன்கிட்ட இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். இதே நம்ம பேங்க்கு இந்த மாதிரி பொது இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது அவங்கக்கிட்ட ஷர்ட் பாக்கெட்டில் பென் இல்லைன்னா, சப்போஸ் பேக் வச்சுருக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம எப்படி கேட்போம்? உங்ககிட்ட பேனா இருக்கா? அப்போ அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அப்போ சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்கும் பொழுது டேக் பாசிட்டிவாக இருக்குது. சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது டேக் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் டேக்கில் எப்படியெல்லாம் நம்ம கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாங்க, எப்படி வந்து பயன்படுத்தணும், எப்படி ஆன்சர் எழுதணும். இந்த கொஸ்டின் டேக்கில் நம்ம கொடுக்கப்பட்ட சென்டென்ஸில் பி வெர்ப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பி வெர்ப் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஒன்று. நெக்ஸ்ட்டு மெயின் வெர்பு கொடுத்துருந்தா டூ, டிட், டஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதணும். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் டிட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், வேர்போட எஸ் சேர்ந்திருந்தா டஸ் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா? அடுத்தபடியாக என்ன பார்க்கணும்னா, நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா, கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் தென் அதில் மாடல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்களா, மாடல் ஆக்சிலரிஸ் பயன்படுத்தியிருக்காங்களா, கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட் இது பயன்படுத்தி இருக்கிறாங்களா அல்லது மஸ்ட் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்றத கவனிங்க. நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணி எழுதும் பொழுது கொடுக்கப்பட்ட நவுனை ப்ரொனவுனா சேஞ்ச் பண்ணி எழுதணும். நவுனை வந்து ப்ரொனவுனா சேஞ்ச் பண்ணி எழுதணும். அண்ட் தென் வேர்பில் ஹேவ், ஹேஸ், ஹேட் என்ன பயன்படுத்தி இருக்காங்கன்றதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் டேக்கை பொறுத்தளவு சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் டேக் நெகட்டிவாக இருக்கும், சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தால் டேக் பாசிட்டிவாக இருக்கும். சுருக்கமாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற மாதிரினா ஒன்றே ஒன்று தான், இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அவங்களுக்கு வேண்டாம். ஒரே பதில் சொல்லுவாங்க, சார் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நாட்டு இருந்தால் நாட்டு போடக்கூடாது, நாட்டு இல்லைன்னா நாட்டு போடணும், அதோட விட்டுருங்க. தட் இஸ் தேர் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம இங்கே ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறோம், ரவி ஹேஸ் எ கார். ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட வேர்பில் என்ன இருக்குது? ஹேஸ் இருக்கு. சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கு, ரவி ஒரு கார் வச்சிருக்கிறான். சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவ் சென்ஸ்ல இல்லை. அப்ப நெகட்டிவ் சென்ஸ்ல இல்லைன்றதுனால நம்ம டேக்ல என்ன பண்ணுவோம்? நாட் சேர்த்துக்கிடுவோம். ஹேஸ்ன்ட் ரவி they played well. இங்க verb என்ன இருக்கு? played என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப பாஸ்ட் டென்ஸ்னா டிட் பிளஸ் பிரசன்ட் டென்ஸ்னு பிரிக்கணும். டிட் பிளஸ் பிரசன்ட் டென்ஸ். அப்ப நம்ம கொடுத்திருக்கிறது டூ டிட், அவங்க டிட் எடுத்துக்கிட்டோம். டிட் சென்டென்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கு, அப்ப நாட் சேர்க்கிறோம். அப்ப didn't. they there is no water in the tank. கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை நல்லா கவனிங்க. there is no water அப்படின்னா என்ன அர்த்தம்? டேங்க்ல தண்ணி இல்லை. அப்ப நெகட்டிவா இருக்கு, அப்ப என்ன பண்ணக்கூடாது? நாட் சேர்க்கக்கூடாது. அப்ப பாசிட்டிவா எழுதணும்னா பி வெர்ப் என்ன இருக்கு? is there. I am late. இங்க நெகட்டிவா I am notன்னு கொடுத்துருக்கா? இல்லை. அப்பாஸ்ட்ரபி போட்டு கொடுத்துருந்தா ஐ எம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆம்ன்றது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஆம் வந்து எப்படி மாறும்? ஆரா மாறும். aren't,
I. He can sing well. He can sing well. இங்க can அப்படின்றது மாடல் ஆக்சிலரி, அதை அப்படியே எழுதிக்கங்க. சென்டென்ஸ் பாசிட்டிவாக தானே இருக்கு, அவன் நன்றாக பாடுவான். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் டேக் நெகட்டிவாக இருக்கணும், அப்போ நாட் சேர்க்கணும். கேன் பிளஸ் நாட் வந்து என்னது, காண்ட். ஹி. எப்படி ஆன்சர் எழுதியிருக்கோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா, புரியுதா? We have finished our work. நீங்களே ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. அங்க என்ன verb ஃபார்ம்ல என்ன வந்திருக்கு, have finished. have finishedனா நம்ம எதை மட்டும் எடுத்துக்குருவோம், have மட்டும் எடுத்துக்குருவோமா? சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? we have finished our work பாசிட்டிவா தானே இருக்கு, அப்ப not சேர்க்கிறோம். have plus not haven't. have plus not haven't. be. இதுல ஒரே ஒரு இது, லெட் அப்படின்னு வந்தாலே ஷால் பி அப்படின்றது தான் பயன்படுத்துவோம். லெட் அப்படின்னு வந்தாலே ஷால் பி அப்படின்றது தான் டேக்ல வந்து பயன்படுத்துவோம். ஸோ இதை நல்லா இம்பார்ட்டண்ட்டாக மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க. லெட் அப்படின்னு வந்தா ஷால் பி. சரிங்களா? யூ ஓன்ட் டெல் எனி ஒன். இங்கே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு கொடுத்தாலே நாட் இருக்கு, அப்போ ஓன்ட் எப்படி எழுதியிருப்பாங்க, வில் பிளஸ் நாட்டு ஓன்ட். அப்போ வில் நாட்டுன்னு இருக்கு, அப்போ இங்கே நம்ம என்ன மட்டும் எடுத்துக்கிறோம், வில். நாட் ஆல்ரெடி இருக்கிறதுனால அங்கே அப்ளை பண்ண வேண்டாம். ப்ரொனவுன் யூ, வில் யூ. மை அங்கிள் விசிட்ஸ் மீ டெய்லி. விசிட்ஸ் இதுதான் வேர்பு. விசிட்ஸ் வேர்போட என்ன சேர்ந்துருக்கு, எஸ் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், டஸ். அங்கிள் இங்கே டஸ், சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால டேக்ல நாட் சேர்த்துக்கிறோம். டசன்ட் மை அங்கிள், அவர், ஹி. இந்த ஒன்று எழுதிட்டே இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பார்க்குற சில பேருக்கு டவுட் வரும், இங்கே சார் விசிட்டுன்னு இருக்கு, இங்கே டஸ்ன்றீங்க, அங்கே டிட்டுன்றீங்க, அங்கே டூன்றீங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஏன் அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேர்ப் எடுத்துக்கிடுவோம், ஒர்க். இதை எப்படி பிரிக்கணும்னா ஒர்க் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்போ டூ பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்போ டூ பிளஸ் ஒர்க். இப்போ ஒர்க்டு இது பாஸ்ட் டென்ஸ், அப்போ இதை பிரித்து எப்படி எழுதணும்னா டிட் பிளஸ் ஒர்க்குன்னு எழுதணும். டிட் பிளஸ் ஒர்க்கு. அதே இது ஒர்க்ஸ். ஒர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா வேர்போட எஸ் சேர்ந்து இருக்கும் பொழுது டஸ் பிளஸ் ஒர்க் அப்படி எழுதணும். சரிங்களா? டஸ் பிளஸ் ஒர்க் அப்படி எழுதணும். இதெல்லாம் அப்படி எழுதிட்டு தான் எக்ஸாமினேஷனில் வந்து போய் பார்த்துட்டு நிறையா பேர் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, என்ன இந்த இங்கிலீஷில் என்ன கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க, சேர்த்தெழுதுக பிரித்தெழுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு வருவாட்டுங்க அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஏன்னா டெஃபினட்டாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்பிள்ளை தமிழில் தான் பிரித்தெழுத இருக்குன்னு பார்த்தேன், இங்கிலீஷ்லேயும் பிரித்தெழுத இருக்கு போல அப்படின்னு நினைக்க வேணாம். இது நம்ம டென்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேர்ப் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ரெசன்ட் டென்ஸ்னா டூ பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னா டிட் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், வேர்போட எஸ் சேர்ந்திருந்தா டஸ் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு பிரிச்சு எழுதணும் என்பதற்காக சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா மனப்பாடமே பண்ணிக்கோங்க. நோ, ஆக்சுவலாக இப்போ நான் இந்த வார்த்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நோன்னு சொன்னேன். நீங்கள் யாரும் நோன்னு சொல்லிடாதீங்க. இந்த வார்த்தைகளை வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. எல்லாம் எதுக்காக அப்படின்னா இது எல்லாமே நெகட்டிவ் சென்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ நெகட்டிவாக இருந்தால் டேக் எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் டேக் நெகட்டிவாக இருக்கணும். சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தால் டேக் எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். நெய்தர், நோ, பேர்லி, நத்திங், ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, நோபடி, நன், செல்டம். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி வரும் பொழுது என்ன அர்த்தம்னா அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சென்டென்ஸ் எழுதி காமிக்கிறேன், நல்லா கவனிங்க.
he hardly played well. ஹார்ட்னா தெரியும், கடினம். ஹார்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரும்னா நெகட்டிவாக மாறிடும். இப்போ ஹார்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், கடினமாக உழைக்கிறான். ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னா கடினமாக உழைக்கிறான். ஹார்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய மீனிங்கே மாறிடும், நெகட்டிவாக மாறிடும். ஹீ ஹார்ட்லி பிளேடு வெல் அப்படின்னா அவன் விளையாடுவதே அரிது, அப்போ விளையாடவே மாட்டேன்னு அர்த்தம். அப்போ சென்டென்ஸ் எப்படி இருக்கு, நெகட்டிவாக இருக்கு. நெகட்டிவாக இருந்தால் டேக் வந்து எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே வேர்ப் என்ன இருக்கு, பிளைடு அப்படின்னு இருக்கு. இப்போதான் ஒன்று எழுதி காமிச்சேன், பிளைடு பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ்னா எப்படி பிரிக்கணும், டிட் பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ நமக்கு என்ன வேணும், டிட்டு மட்டும் வேண்டும், எடுத்தாச்சு. ஆல்ரெடி இங்கே நெகட்டிவ்க்கு இருக்குல்ல ஹார்ட்லி, அப்போ நாட் சேர்க்கணுமா, வேண்டாம். அப்போ ப்ரொனவுனை சேர்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா? இங்கே எதுக்காக நாட் சேர்க்கலை, ஏன்னா ஹார்ட்லின்ற வார்த்தை வந்திருக்கு. ஹார்ட்லின்னு வந்தாலே என்ன அர்த்தம், மீனிங் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தால் டேக் எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னால் வந்து ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்னென்ன கிராமர்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கலாம், கிராமரில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். கிராமரே தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த எக்ஸாமில் நான் பிகினிங் கிளாஸ்லேருந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், நமக்கு சாய்ஸ் இருக்குது. இது ஸ்கூல் எக்ஸாமினேஷன் இல்லை. ஸ்கூல் எக்ஸாமினேஷன்லாம் கொடுத்து டைரெக்டாக எழுத சொல்லுவாங்க. இங்கே நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா போதும். சரிங்களா? கொஞ்சம் ஒர்க் பண்ணால் போதும், டெஃபினட்டாக இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்கும். ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகர் சொன்ன மாதிரி, சக்ஸஸ் இஸ் அ ஜேர்னி, வெற்றி என்பது ஒரு பயணம்தான். தொடர்ந்து பயணிப்போம், நிச்சயமாக எதிர்வரக்கூடிய தேர்வை வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கீப் ஃபாலோ அண்ட் சப்போர்ட். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பார்ந்த கமெண்ட்ஸில் அதிகமாக கேட்குறது நிறையா எக்ஸசைஸ் கொடுங்க, ஸ்கூல் புக் கொடுங்க அப்படின்னு. நம்ம போர்ஷனை முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு அனைத்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கிலீஷை பொறுத்தளவு எப்படி போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகலாம். டோன்ட் வரி, we can. Thank you so much.